அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சக்தி திருமகன். அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, வாகை சந்திரசேகர், கண்ணன், ரியா ஜித்து, ஷோபா விஸ்வநாத், பிரசாந்த் பார்த்திபன் மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம்தான் சக்தி திருமகன். கதை: 1989 ஒரு குழந்தையின் தாயாரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கிறார்கள். குழந்தையையும் கொலை செய்ய சொல்லி போலீஸுக்கு சொல்கிறார்கள். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி கொல்வதற்கு பதிலாக அந்த குழந்தையை தூக்கி வீசிவிடுகிறார். வாகை சந்திரசேகர் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார். பெரியவனாகி அவன் எப்படி பழி வாங்கினான் என்பதுதான் படத்தின் மீதி கதை. விஜய் ஆண்டனி செக்ரட்டரி ஆஃபீஸில் ஒரு சிறு வேலை, கிட்டத்தட்ட டீ வாங்கி தருவது போன்ற வேலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒன்றை உருவாக்குகிறார். தமிழகத்தில் கவர்மெண்ட், தமிழக அரசியல் யாருக்கு எது வேண்டுமானாலும் ஃபோன் காலிலேயே முடித்து அதற்கான கமிஷனையும் எடுத்துக்கொள்கிறார். அதை வைத்து ரூபாய் 6000 கோடிக்கு மேல் சம்பாதிக்கிறார். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் என்பது போல் மத்திய அமைச்சர் ஒருவரிடம் விஜய் ஆண்டனி காட்டிய வேலை ஒன்றில் சிக்குகிறார். அதைத் தொடர்ந்து அரசியல் சாணக்கியன் என்று சொல்லப்படும் ஒருவரிடம் விஜய் ஆண்டனி சிக்க அனைத்து தரப்பும் அவரை ரவுண்டு கட்ட இதிலிருந்து விஜய் ஆண்டனி எப்படி மீண்டார் என்பதே விரிவான கதை. ஜென்டில்மேன் பாணியில் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளிடம் இருந்து பணத்தை கொள்ளையடித்து எளிய மக்களுக்கு கொடுப்பதுதான் இந்த படத்தின் கதையும். விஜய் ஆண்டனி கதாநாயகனாக நடிப்பிலும் சண்டை காட்சிகளிலும் கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். திருப்தி கதாநாயகியாக கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார் கதாநாயகி. வில்லனாக கண்ணன் நடிப்பில் மிரட்டியுள்ளார். விஜய் ஆண்டனியின் ஃப்ளாஷ்பேக்கில் வரும் வாகை சந்திரசேகரின் நடிப்பும் அருமை. செல்முருகன், ரியா ஜித்து, கிரண், மாஸ்டர் கேசவ், அரவிந்த் ராஜ் என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாகவே நடித்துள்ளனர். விஜய் ஆண்டனியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கிறது. ஷெல்லியின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். முதல் பாதி முழுவதும் அரசியல் களம் சூடு பறக்கிறது. ஒரு மீடியேட்டர் பெரிய பெரிய எம்பி, எம்எல்ஏவால் கூட முடியாத விஷயத்தை எப்படி முடித்து வைக்கிறார் என்பதை காட்டிய விதம் பிரமிப்பு. ஸ்டேட் முதல் சென்ட்ரல் வரை தங்களுக்கு வேலை நடக்க மீடியேட்டர்கள் எந்த அளவிற்கு பயன்படுகிறார்கள், அவர்கள் ராஜதந்திரம் என்ன என்பதை ப்ளூ பிரிண்ட் போட்டு அருண் காட்டியுள்ளார். அதோடு சமகாலத்தில் நாம் பார்த்த அரசியல் பிரபலங்கள், அரசியல் நிகழ்வுகள் என அனைத்தையும் காட்டியது. பல காட்சிகள் நாம் கனெக்ட் செய்வது போல் உருவாக்கி வெற்றி படமாக கொடுத்த இயக்குனர் அருண் பிரபுவுக்கு வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். அனைவரும் அச்சாரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி.